அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக உடலில் ஏற்படுகின்ற, குறிப்பாக கன்னப்பகுதி, கழுத்து பகுதியில் ஏற்படுகின்ற கருமை நிற திட்டுகளுக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை வெந்தயத்தை கொண்டு பார்த்தோம். இப்பொழுது அதே உடலில் ஏற்படுகின்ற கருமை நிற திட்டுக்களுக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். இடைவெளிக்கு முன்பாக செய்த மருத்துவமும் இப்பொழுது செய்ய போகின்ற மருத்துவமும் சற்று வித்தியாசம் ஏற்படும். முதலில் செய்த மருத்துவம் மேல் பூச்சாக நாம் பூச வேண்டிய மருத்துவமாக செய்தோம். இப்பொழுது உள்ளுக்கு பருகுகின்ற ஒரு மருத்துவமாக செய்ய போகின்றோம். ஏனென்றால் இந்த கரும் திட்டுக்கள் வருவதற்கு உள் உறுப்புகளில் தங்கியுள்ள உப்பு நீர் மற்றும் அளவிற்கு அதிகமான சளி அவற்றை வெளியேற்றினால் மட்டுமே பூரணமாக இந்த கருமை நிற திட்டுக்களை மாற்ற முடியும். ஆகையால் ஒரு அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெந்தயம். வெந்தயம் குளிர்ச்சியான பொருள் மட்டுமில்லாமல் உள் உறுப்புகளில் தங்கியுள்ள கழிவுப் பொருட்கள், அன்வான்டட் திங்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவையற்ற பொருட்களை வெளியேற்றும், மலச்சிக்கல் இல்லாமல் பாதுகாக்கும், உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற உஷ்ணத்தை படிப்படியாக குறைத்து பாதுகாக்கும் என்பதால் நாம் வெந்தயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். ஜீரணாபி, வாரண குடோரி, ஜீரண குடோரி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற ஜீரகம் உள் உறுப்புகளை பாதுகாத்து கல்லீரல், மண்ணீரல், உள்ளே இருக்கக்கூடிய சளித்தன்மை இவற்றை முழுவதுமாக நீக்கும் என்பதால் நாம் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மேல்தோல் நீக்கிய சிறு வெங்காயம். சம்பா வெங்காயம் என்று சொல்லக்கூடிய சிறு வெங்காயம் மிக சிறந்த கிருமி நாசினி. உடலுக்கு அளவிற்கு அதிகமான குளிர்ச்சி, போக சக்தி, உப்பு நீரை வெளியேற்றுவதில் இன்றியமையாத மருத்துவ பொருட்கள் சிறு வெங்காயத்தில் அடங்கியுள்ளதால் நாம் சிறு வெங்காயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மேல் தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொண்ட இஞ்சி. எப்பொழுதுமே நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ஜீரண சக்தி கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்ட உணவு முழுமையாக ஜீரணம் ஆகி அதில் தேவையற்ற பொருட்களை கழிவுப் பொருட்களாக மாற்றி தேவையான சத்துக்களை உறிஞ்சி எடுப்பதற்கு ஜீரண உறுப்புக்கள் மிக முக்கியம். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக அதிமதுரத்தை கொண்டு மஞ்சள் காமாலை என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது கடுமையான தலைவலி என்ற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஹெட்டேக், ஒரு சிலருக்கு ஒரு பக்க தலைவலி ஏற்படும், மைக்ரேன் என்று பெயர். இந்த தலைவலியை போக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாக தலைவலி ஏற்பட்டால் கண்களில் இருந்து நீர் வடியும், இரு பக்கமும் நெற்றி பொட்டில் கடுமையான வலி ஏற்படும், பின்மண்டையில் கடுமையான வலி, கழுத்து பகுதியும் சேர்ந்தே பாதிப்படையும். ஒரு சிலருக்கு தலைவலி ஏற்பட்டால் உடனே வாந்தியும் ஏற்படும். இவையெல்லாம் கடுமையான தலைவலிக்கான அறிகுறிகள். இந்த நோயை முழுமையாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அதிமதுரம். பொதுவாகவே அதிமதுரம் உடலில் தங்கியுள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதில் மிக சிறந்த மூலிகை வேர். இது நஞ்சுக்களை நீக்கும், தேவையற்ற
கழிவுப் பொருட்களை நீக்கி இரத்த ஓட்டத்தை முறையாக பாய்க்கச் செய்யும். இரத்த ஓட்டத்தை முறையாக செயல்பட வைக்கும். மேலும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் போக்கும். தலைவலியினால் ஏற்படுகின்ற பிடரி வலி, பின்பக்க வலி இவையெல்லாம் நீக்கும். பார்வை நரம்புகளுக்கு அதீத பலத்தை ஏற்படுத்தும் என்பதால் நாம் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு சர்க்கரை. முந்தைய காலத்தில் எல்லாம் பனஞ்சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தென்னை மரத்திலிருந்து அதன் மூலம் தயாரிக்கப்பட்ட தென்னம்பூ சர்க்கரை எல்லாம் மிக சிறந்த மருத்துவ பயனை தந்தன. நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தினால் உடல் குளிர்ச்சியடையும், வெட்டை நோய் நீக்கும். நாம் எந்த பொருளோடு நாட்டு சர்க்கரையை சேர்க்கின்றோமோ அந்த சூரணம் பொடியெல்லாம் நீண்ட காலம் கெடாமல் பாதுகாக்கும். தென்னம்பூ பாலையினால் செய்யப்பட்ட சர்க்கரையை பயன்படுத்தினால் வாந்தி, மயக்கம் இவையெல்லாம் தீரும். கருப்பை சுத்திகரிக்கப்படும். கருப்பட்டியை தூள் செய்து பயன்படுத்தினால் உடலுக்கு அதீத பலம் தரும். வைட்டமின் இ சத்து அதிகரிக்கும். அந்த வகையில் நாட்டு சர்க்கரை சூரணத்தை நீண்ட நாள் கெடாமல் பாதுகாப்பதற்கும் உடலுக்கு குளிர்ச்சி தருவதற்கும் பயன்படுவதால் நாட்டு சர்க்கரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சோம்பு. சோம்பு குடிநீர் மிக சிறந்த குடிநீர். சோம்பு வயிற்று உப்பசம், வாய்க்கசப்பு, அஜீரணத்தன்மை, தலைவலி, பித்த மயக்கம் இவையெல்லாம் சரி செய்யும். சரி செய்வதோடு இல்லாமல் உடலை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும் என்பதால் நாம் சோம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேனிற்கு மது என்கிற மற்றொரு பெயரும் உண்டு. தேனை எத்தனை ஆண்டு காலம் பூமியில் புதைத்து வைத்திருந்து எடுத்தாலும் கெடாமல் தன்னுடைய இயல்பான குணத்தை மாற்றிக்கொள்ளாமல் அதிகப்படியான வீரிய தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தேன். தேனின் மிக சிறந்த ஒரு குணம் என்னவென்றால், எந்த பொருளோடு தேனை சேர்க்கின்றோமோ அந்த பொருளை கெடுக்காமல் தன்னோடு சேர்ந்த பொருளும் கெடாமல் பாதுகாப்பதற்கு தேன் ஒரு இன்றியமையாத பொருள். மேலும் சூரணத்தை தேனில் சாப்பிட்டால் சூரணத்தில் இருக்கக்கூடிய மருத்துவத்தன்மை இரட்டிப்பாக்கி அதன் வீரிய தன்மையை அதிகரிக்கும் என்பதால் நாம் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அதிமதுரம் 20 கிராம், நாட்டு சர்க்கரை 20 கிராம், சோம்பு 15 கிராம், தேன் தேவையான அளவிற்கு. இவற்றில் தேனை தவிர்த்து மற்ற பொருட்களை அளவுகளின்படி நன்றாக அரைத்து தூள் செய்து எடுக்க வேண்டும். அவ்வாறு அரைத்து எடுத்துக்கொண்ட பொடியை பார்க்கலாம். அற்புதமான இந்த பொடியை நாம் தலைவலிக்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலில் இந்த பொடியிலிருந்து 1/4 தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக இந்த பொடியுடன் தேவையான அளவிற்கு தேன் சேர்த்து நன்றாக கலக்கவும்.